ஒருவேளை நீங்கள் தவறாக போயிட்டீங்க, சில காரியங்கள் சரியாக செய்யலைன்னா கூட கர்த்தர் தன்னுடைய பிளானை மாற்றுறதே கிடையாது. நமக்காக வைத்திருக்க திட்டங்கள் நோக்கங்கள் மாறாதவைகள். எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறதுக்கு மேலே அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம இவ்வளவுதான் நினைச்சோம்னா இதுக்கு மேல் ஒரு படி போய் செய்யக்கூடிய தேவன். ஆனால் அது எப்படி நடக்குது என்றால், எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இந்த கண்களை தாண்டி தேவன் எனக்காக என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை இந்த உள்ள இருக்கிற கண்ணை கொண்டு நான் பார்க்குறேன்னா, அந்த விஷயம் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்பொழுது என்ன உண்டாங்கன்னா, ஆவியானவர் என் மனதில் வேலை செய்கிறார் அர்த்தம், பிக்சரை போடுறாருன்னு அர்த்தம். நம்முடைய பிரச்சனைகளை மறந்து சந்தோஷத்தினால் களி கூறணும். அதான் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கிறது போல தெரியலாம். முதல்ல விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, உன்னை எதிர்பாருங்க, சிரிங்க, களி கூறுங்க, எக்ஸைட் பண்ணுங்க. எரேமியா 29 திருப்புவோம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சில நேரத்தில் மக்களை பார்த்து சொல்லுகிறோம், உங்களுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய இருதயத்தில் நமக்கு இடம் இருக்குது. இடம் இருக்கிறது மட்டும் இல்லை, சங்கீதம் 115 சொல்லுது, ஹீ இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ் இருக்குது. அவருடைய மனது முழுவதும் நம்மை குறித்து இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரை குறித்து அவர் நினைச்சிருக்கிறார். அந்த நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது, தீமைக்கல்லன்னு இருக்குது. சில மக்கள் நம்ம இரவு மகளும் சிந்திப்பான், கட்டாயம் சிந்திப்பான், தூங்கும்போது சிந்திப்பான், எந்திரிக்கும் போது சிந்திப்பான், அவன் எப்படா நாசமாப்பாவன் சிந்திப்பான். இப்படி இருக்கிறானே, நல்லா இருக்கிறானே, ஒளிஞ்சு போக மாட்டானா அப்படின்னு அவன் சிந்திப்பான். நம்முடைய டோட்டல் வெல்பீயிங்கை, நம்முடைய முழு நல்வாழ்வை விரும்பக்கூடிய ஆட்கள் ஒரு சில ஆட்கள் தான். ஆனால் கர்த்தர் நம்ம இரவு மகளும் யோசிக்கிறார். அவர் நம்மை குறித்த நினைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வார்த்தை சொன்னார், அது தீமை கிடையாது, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், முற்றிலும் நல்வாழ்வுக்கு ஏதுவான நினைவுகள். சங்கீதம் 110 சொல்லுகிறார், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெருக பண்ணுவார். அவருடைய நினைவுகள் எண்ணங்கள் முழுவதும் நம்மை பெருகணும், விருத்தி அடையணும், இன்னைக்கு இருக்கிறதை காட்டிலும் இன்னும் சிறப்படையணும், இன்னும் மேலே போகணும். அதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். அதை NIV போடுவோம். ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹவ் ஃபார் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட், பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ, நாட் டு ஹார்ம் யூ, பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் அ ஃபியூச்சர். நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் அவருக்கு தெரியும். அது செழிப்படையக்கூடிய பிளான். கர்த்தர் நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிற, அந்த பிளான்ங்கிறது நம்ம செழிப்படையணும், சேதமடையக்கூடாது, ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய திட்டம். கையில் சொல்லுவோம், தேவன் எனக்காக வைத்திருக்கிற நினைவுகள் என்னுடைய செழிப்பிற்காகவும் நல்வாழ்வுக்காகவும் என்னுடைய விருத்திக்காகவும் ஏற்ற நினைவுகளாக இருக்கிறது. ஆமென். CEV போடு. I will bless you with a future filled with hope, a future of success, not of suffering. ஒரு வெற்றி நிறைந்த ஒரு ஃபியூச்சரை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது பாடுகள் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அநேக மக்கள் அது பாடுகளும் கஷ்டங்களும் நிறைந்த வாழ்க்கைங்கிறாங்க. ஆண்டவர் நிமித்தம், நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் சில பாடுகளை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் அது நிரந்தரமானு கேட்டோம்னா அது நிரந்தரம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்கிறாங்க. நீங்கள் ஆங்கில பெயர் போட்டிருக்கோம், பட் ஃபார் அ மோமெண்ட் இருக்கும். அது ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லலை, ஒரு சின்ன ஒரு காலம், ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு காலம். அதான் நமக்கு இருக்கிற பாடுகள். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கிறது நிறைவானது, மேலானது, உயர்ந்தது. இதுவரை நீங்கள் எவ்வளோ தூரம் அனுபவிச்சிருந்தாலும் சரி, இன்னும் நீங்கள் அனுபவிப்பதற்கு நிறையா இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தது கர்த்தர். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய அனந்த ஞானத்தின்படி செய்கிறார். அதனால் நீங்கள் எவ்வளவு வச்சுருந்தாலும் இன்னி வருகிற உங்களுக்கு எதிர்காலம் சிறந்த எதிர்காலம் தான். எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி தான். இன்றைக்கி உங்களுக்கு 80 வயசு இருந்தாலும் சரி தான், இன்னும் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்ல எதிர்காலம்னா பரலோகம் சொல்லலை, அது எதிர்காலம் தான் இல்லைன்னு சொல்லலை. இந்த பூமியிலே அனுபவிக்க வேண்டிய எதிர்காலம் இருக்குது.
கடைசி நாள் வரை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க நன்மைகளை அனுபவிச்சு தான் இருக்கணும். பிரசங்கில சொல்கிறாரு, இந்த நாள் கடந்த நாள் போல இல்லைன்னு சொல்லாதங்கிறாரு. நம்ம மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, சில வாழ்க்கையில் முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க, இன்றைக்கி நல்லா இல்லாமல் இருப்பாங்க. அன்றைக்கி மாதிரி வாழ்க்கை இல்லையா, எதே வாழ்க்கை போதுங்கிறாங்க. அப்படி சொல்லாத, அது ஞானம் இல்லைன்னு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ தூரம் கடந்த நாட்கள் வச்சுருந்தாலும் சரி தான், இன்னும் உங்களுக்காக வைத்திருக்கிறது நிறைய. கர்த்தர் ஒரு நாள் கூட நீ பீக்கு வந்துட்ட, நீ அடைய வேண்டிய லக்கை அடைஞ்சிட்ட, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சிட்ட அப்படின்னு சொல்லவே மாட்டார். அதனால் வேதம் சொல்கிறது, நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறதுக்கு மேலே அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம இவ்வளவுதான் நினச்சோம்னா இதுக்கு மேலே ஒரு படி போய் செய்யக்கூடிய தேவன். ஆனால் அது எப்படி நடக்குது என்றால், எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அதனால் தமிழ் நல்லா இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க முடியுன்னு இருக்குது. என்னுடைய மனதில் எண்ணத்தில் ஒரு ஹோப் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் அதில் தான் அவர் கிரியை செய்கிறார். என்னுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் தவறான எதிர்பார்ப்பாக இருந்துச்சுன்னா கர்த்தர் செயல்பட முடியாது. யோபு நல்லவர், உத்தமர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவருடைய நினைவுகள் நல்ல நினைவுகள் கிடையாது. பிள்ளைகளை குறித்து நல்ல நினைவுகள் கிடையாது, சொத்தை குறித்து நல்ல நினைவு. இதை பிசாசு சொல்லியிருக்கான், இவ்வளோ சொத்து வச்சுருக்க திடீர்னு போய் நடுத்துரு கொண்டா என்னாவ, பிள்ளைகள்லாம் செத்து போச்சுன்னா என்னாவ அப்படின்னு நினைவு. எல்லாமே ஒரே நாளில் போயிடுது. அவர் அதை குறித்து வருத்தப்படலை, கண்ணீர் விடலை, ஓன்னு கத்தலை. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரன்னு சொல்லிட்டு கத்தர் ப்ளேம் பண்ணிட்டார். அவர் சொல்ற, நான் இவ்வளோ உத்தமனாக இருந்தேன், எனக்கு ஒரு கஷ்டப்படுத்திட்டாரு, பாடுபடுத்திட்டாரு, அவர் மட்டும் எனக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் ஏன்னு கேள்வி கேட்டிருப்பேன் அப்படின்னு நிறைய பேசுகிறாரு. அப்புறம் 3 பேர் சொல்கிறான், அவர் பிரச்சனை இல்லை, நீ தான் பிரச்சனைங்கிறான் சிலர் வந்து. அதான் இன்னைக்கு சபையில் இன்னொரு குரூப் இருக்குது, அவர் பிரச்சனை இல்லை, நீ தான் பிரச்சனைன்னு சொல்லி கண்டம் பண்ணுறது. அதுவும் பதில் கிடையாது. நம்ம சரியில்லை, நீ பாவம் செஞ்சிருப்ப, அதுவும் பதில் கிடையாது. ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தால் கூட கர்த்தருடைய நினைவுகள் நன்மைக்கு எதுவான நினைவுகள். ஒருவேளை நீங்கள் தவறாக போயிட்டீங்க, சில காரியங்கள் சரியாக செய்யலைன்னா கூட கர்த்தர் தன்னுடைய பிளானை மாற்றுறதே கிடையாது. நமக்காக வைத்திருக்க திட்டங்கள் நோக்கங்கள் மாறாதவைகள். அப்புறம் எலிஹூ வந்து பேசுகிறார், நீங்கள் சரியாக வந்து அவருக்கு வந்து மறு உத்தரவு கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, 2 பேரும் வழக்காடி பார்ப்போமாங்கிறாரு. 2 பேரும் பேசி பார்ப்போமா, இன்னொன்று நான் தெரியாமல் பேசிட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் அவர் சிறையறிப்பை மாற்றினார். இது வரைக்கும் கர்த்தரை குறித்து 1000 தப்பான நினைவுகள் இருந்தால் கூட மாற்றிக்கங்க, கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகள் அனைத்தும் நல்லது. அது எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் மனதில் உண்டாகும். ரோமர் 15 சொல்லுகிறது, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையின் தேவன்னா எதிர்பார்ப்பின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யணும், அது பரிசுத்தாவின் வல்லமை. அந்த பரிசுத்தாவியனோட மனதில் எப்படி கிரியை செய்கிறார் என்றால், நமக்குள்ள நம்பிக்கை பெருகும்படியாக செய்கிறார். ஆவியாக நமக்கு ஊழியம் செய்கிறார், நமக்குள்ள மினிஸ்ட்ரி பண்ணுறார். மினிஸ்ட்ரினா நம்ம எடிஃபை பண்ணுறார், கட்டி எழுப்புகிறார் என்றால் நம்முடைய மனதில் ஹோப்பை கொடுக்குறார். மனதில் ஹோப்பை கொடுத்து அதை விசுவாசிக்க வைக்கிறாரு. அதனால சந்தோஷம் சமாதானமும் பெருகுது. ஆவியானுடைய செயல்பாடுகள் நம்முடைய மனதில் இருக்கிறது என்றால் நமக்கு நல்ல ஹோப் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை என்ன? நல்லது நடக்கும் என்கிற உறுதியான எதிர்பார்ப்பு. கட்டாயம் நல்லது நடக்கும். கட்டாயம்னா கட்டாயம், ஜாய்ஃபுல் கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறாங்க. கட்டாயம் நடக்குங்க எதிர்பார்ப்பு. சில நேரத்தில் நம்ம கவலைப்படுகிறோம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறோம், நாளைய தினத்தை குறித்து பயப்படுகிறோம். அது நம்ம பயப்படுகிறது கவலைப்படுகிறது பெரும்பாலும் யூகம்தான். இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயப்படுறோம், ஆனால் பெரும்பாலும் யூகம்தான். காலையில் ஒருத்தர் போயிருப்பார், 11 மணிக்கு நான் வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பார். அவர் வரலை, அவர் கையில் செல்ஃபோன் இல்லை, அதில் செல்ஃபோனே கொண்டு போனார். நம்ம போகும்போது சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. அப்படின்னா மனசில் என்ன வரும்? காலைல 11 மணிக்கு வரேன்னு சொன்னவர் நைட்டு 11 மணிக்கு வரலை, என்ன இருக்கும்? நிச்சயமாக நல்ல எண்ணம் வராது, கட்டாயம் வராது, வாய்ப்பே கிடையாது. அது ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் 11 ஆளுக்கு வருவார். நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அவர் வீட்டுக்கு போனேன், இவர் வீட்டுக்கு போனேன், அங்கே அவரை பார்த்துட்டேன் பாரு. ஆனால் அது அனைத்தும் யூகம். ஆனால் நாம் பேசுகிறது யூகம் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை, வசனம், வாக்கு தத்தங்கள். அது மெய்யாவே விசுவாசம் என்றால், ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறான்னா
அவன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட மாட்டான், பயப்பட மாட்டான். மெய்யாவே விசுவாசிக்கிறான், எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும், கர்த்தர் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வெளியே கொண்டு வருவார்னா அவனுக்கு ஜாய்ஃபுல் கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நல்லது நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படின்னா தான் விசுவாசத்தில் வாழுகிறான்னு அர்த்தம். போகிறவரனா பார்த்து ஜெபம் பண்ணிங்க, ஜெபம் பண்ணிங்க, ஜெபம் பண்ணிங்க, ஜெபம் பண்ணிங்கன்னு விடிஞ்சா அடைஞ்சா அடுத்தவனே ஜெபம் பண்ண சொல்கிறான்னா அவனுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு நல்லது நடக்குங்கன்னு அவனுக்கு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இல்லை. வாசிப்போம் நீதிமொழியில் 10:28. நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீங்கள் நீதிமானா? அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? மகிழ்ச்சி. எதோடு நினைக்கிறீங்க சிரிப்பு வருது அப்படியே, அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல நினைப்புன்னு அர்த்தம். எதோ ஒன்று நினைக்கிறீங்க அப்படியே டுர்னு பஞ்சர் இறக்கி விட்டது மாதிரி புஷ்ஷுன்னு போயிருங்க, அது என்னது? நல்ல நினைப்புலன்னு அர்த்தம். சில நேரத்தில் தூக்கமே போயிரும் தெரியுமா? சில நினைப்புகள் நினைச்சோன்னா டக்குன்னு தூக்கம் போயிடும், கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது. ஒரு சமீபத்தோட நான் ஒரு நியூஸ் கேட்டேன், எனக்கு நைட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம் தான் போச்சு. அது என்னை பற்றி என்னுடைய பெர்சனலை பற்றி ஒரு காரியம் கிடையாது. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகளை குறித்த ஒரு ரூமர் அது கரெக்டாக அதை சன் டிவியில் வந்தது மாதிரி போட்டு போஸ்ட்லாம் போட்டான் எல்லாருமே. கடைசியில் பார்த்தா அது ரூமரு, அப்படியாக்கும் இப்படியாக்குண்டு. அப்போ ஒரு தவறான செய்தியை கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பயம் உண்டாகுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது என்ன உண்டாகும்? நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய நம்பிக்கை அதுங்க நம்பிக்கை தான். துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். அவனுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் கிடையாது. கர்த்தர் சொன்னால் என்னுடைய நினைவுகளே நிலை நிற்கும்னாரு. மற்ற மனுஷன் பேசுறலாம், அவருடைய நினைவுகள் நிலை நிற்கும். அவருடைய நினைவுகளை என்னுடைய நினைவுகளை வச்சு நான் அதை சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன்னா எனக்கு ரிசல்ட் இருக்கும். என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். துவைக்கும் போது ஒரு சிரிப்பு இருக்கும், நடக்கும்போது ஒரு சிரிப்பு இருக்கும், இதே ஒரு சிரிப்பு இருக்கும். இருக்காதா? கட்டாயம் இருக்குங்க. நாளைக்கு 5 கோடி வருது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும், சிரிப்பா இருக்கும். நினைக்கும் போது 5 கோடி, அந்த வீடை பார்த்து வச்சிருந்தோம்ல, வாங்கிடலாம்ல. 2 கோடி தான் சொன்னாங்க, 3 கோடி மிச்சம் இருக்கு. எப்படி ஒரு BMW வாங்கிடலாம், அப்படி வாங்கினா கூட 2 கோடி இருக்கும், அப்படி நினைப்போம். ஏன்? நல்ல எதிர்பார்ப்பு. நல்ல எதிர்பார்ப்பு உங்களுக்கு முக மலர்ச்சியை கொடுத்துரும். உங்களுக்குள்ள ஒரு முக மலர்ச்சி இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதனால தான் நீங்கள் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறேன், நம்பிக்கை வச்சிருக்கேன்னா முதல்ல வரக்கூடிய என்னென்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். இது ஜெபத்தில் மாறாது. அதனால தான் போன வாரம் சொல்லலையா, ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார் சனிக்கிழமை 9:50. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்கண்டாரு. அப்படி போகாதுங்கண்ணே, அப்படி போகாது, ஜெபம் பண்ணி போகாது. ஏன் பாஸ்டர் நீ கடுப்பாக பேசுகிறீங்க, உங்களுக்கு நான் காணிக்கையெல்லாம் போட்டிருக்கேன்னாரு. என்னடா காணிக்கை போட்டால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்படி 1/2 மணி நேரம் ஜெபமாக பண்ண முடியும்? 2 கோடி போட்டால் கூட என்னோடய ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருக்கும். எனக்கு பணம் இல்லை, எனக்கு உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன். கவலைப்படாதீங்க பிரதர், நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி முடிஞ்ச இருக்கும், கவலை தான் இருக்கும். ஆனால் சரியான எண்ணங்கள் உள்ளே போய், சரியான நினைவுகள் உள்ளே போய் அதை சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா கவலை அப்படி பறந்துடும் அப்படியே. அதனால தான் நினைவுகளை கர்த்தர் கொடுக்குறார், நல்ல நினைவுகளை கொடுக்குறார். நம்பிக்கை இல்லாத நேரத்தில் வார்த்தையை அனுப்பி நமக்கு நம்பிக்கையும் சுகத்தையும் கொடுக்குறாரு. சங்கீதம் 146 5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக வைத்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவானா ஹாப்பி இஸ் த மேன் இருக்கும் ஆங்கில பைபிளில். அவன் மகிழ்ச்சியான மனுஷன். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறது, ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினச்சேன். அந்த மனுஷன் சந்தோஷமாக இருப்பான், சந்தோஷமாக உணர்வான்னு சொல்லலை. சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. மகிழ்ச்சிங்கிறது சூழ்நிலைகளை சார்ந்தது, சந்தோஷங்கிறது தீர்மானத்தை சார்ந்தது, நான் எடுக்கிற டிசிஷனை சார்ந்தது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதை உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை சூஸ் பண்ணுனார். உணர்ந்தா சூஸ் பண்ணுன்னு சொல்லலை,
ஜீவனை சூஸ் பண்ணி, எப்படி உணர்ந்தாலும் ஜீவனை சூஸ் பண்ணுங்கிறாரு. எப்படி ஜீவனை சூஸ் பண்ணுறோம்? எப்படி மரணத்தை சூஸ் பண்ணுறோம்? தெரிந்தெடுக்கிறோம், கேட்குறோம். கேட்குறோம்னா சத்தமாக கேட்கறது மட்டுமல்ல, ஏதோ ஒரு நினைவுகள் உங்கள் மனதில் வந்து பேசுது. கேட்குறோம், அப்புறம் அதை சிந்திக்கிறோம், திரும்பி சிந்திக்கிறோம், திரும்பி செஞ்சதுக்கப்புறம் அதை பேசுகிறோம், அப்புறம் அது மாதிரி நடக்கிறோம். அது ஒன்று ஜீவனாக இருக்கலாம், இல்லைன்னா மரணமாக இருக்கலாம். இந்த வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் இருக்கு. நல்ல சிந்தைகள், கர்த்தருடைய சிந்தைகள், வசனத்தின் சிந்தைகள். கர்த்தருக்கு நல்ல எதிர்காலம் வச்சிருக்கிறார், வெற்றியின் எதிர்காலம் வச்சிருக்கிறார், செழிப்பின் எதிர்காலம் வச்சிருக்கிறார், ஒரு ஹோல்னஸான சமாதானத்துக்கேற்ற நினைவுகளை வச்சிருக்காருன்னு நினச்சி அதை சிந்திச்சு அதை யோசித்து பேசிச்சிங்கன்னா நீங்கள் ஜீவனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நல்லவர், எனக்காக வைத்திருக்க திட்டங்கள் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நன்மையை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள்னு அர்த்தம். கர்த்தர் நம்ம நேசிக்கிறாருங்க. இப்போ ஒருத்தருக்கு சிலருக்கு மக்களுக்கு பிள்ளைகளை குறித்து திட்டம் போடுறோம், போடலையா? போடுறோமா இல்லையா? பிள்ளைகளுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு பிளான் பண்ணுறோம். எது அடிப்படையில் பிளான் பண்ணுறோம்? அன்பின் அடிப்படையில். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து தகப்பன்மார் வைத்திருக்கிற நினைவுகள் நல்ல நினைவுகள். ஏன் வச்சுருக்காங்க? அன்பின் அடிப்படையில். கர்த்தர் நமக்காக பிளான் பண்ணியிருக்கிறாரா? நோக்கம் வச்சிருக்கிறாரா? எதன் அடிப்படையில்? நம்ம மேல் வைத்திருக்க அன்பின் அடிப்படையில். இதை குறித்து ஆரம்பத்தை முதல் வாரமே சொன்னேன். தேவன் நம்மை வைத்திருக்க திட்டம், நோக்கம் என்பது தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தன்னுடைய அன்பின் நிமித்தம் போட்ட மகிமையின் திட்டங்கள். அவருடைய மகிமையை, அவருடைய நேச்சரை வெளிப்படுத்துவதற்காக போட்ட அன்பின் திட்டங்கள். இது அத்தனையும் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார்? அளவே கிடையாது. எவ்வளவு நேசிக்கிறார்னு கேட்டோம்னா, இவ்வளவா நேசிக்கிறேன்னு சொல்லி 2 கையை விரிச்சு காமிச்சார், இன்ஃபினைட்டாக சொன்னார். அப்போ நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் என்னது? இன்ஃபினைட்டு. இன்ஃபினைட்னா அளவே கிடையாது, அவ்வளவு நினைவுகள். அதனால தான் சொல்றார், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமாக உன்னை குறித்த நினைவுகள் இருக்குனார். நினைவுகள் பெருசு, எண்ணங்கள் பெருசு, திட்டங்கள் பெருசு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும். இன்னைக்கு ஒரு லெவலில் இருக்கும், கொஞ்சம் லெவலில் இருக்கலாம், இன்னும் போக கொண்டு இருக்கு, இன்னும் போக கொண்டு இருக்கு. எது வரைக்கும்? இருளே இல்லாமல் முழு வெளிச்சம் வருகிற வரை. நீதிமான் நாளுக்கு நாள் உடஞ்சு போவான், நாளுக்கு நாள் வியாதிப்பட்டு போவான், நாளுக்கு நாள் இல்லாமல் போவான்னு சொல்லலை. நீதிமான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான், நல்லா இருப்பான், சுகமாக இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான். அதான் நம்மை குறித்து தேவனுடைய நல்ல திட்டம். ஒரு திட்டம் இருக்கா, நோக்கம் இருக்கா, ஆனால் அது இருக்குன்னு நினச்சி விசுவாசிக்கணும். ஆமாம் இருக்காக்கும் அப்படின்னா முடிஞ்சு. அசட்டை பண்ணக்கூடாதுங்க. ஏசாவு கர்த்தர் பெரிய பிளான் வச்சுருந்தார். வரும்போதே உள்ளே வரும்போதே இருந்தாலும் அவன் முயற்சி எடுக்கிறான், காலை பிடிச்சிட்டு வந்தான். ஆனால் இருந்தாலும் ஒரு செகண்டுக்கு முன்னாடி வந்துட்டான் ஒருத்தன். 1 செகண்டு தான். அவனுக்கு காலை பிடிச்சி வந்தான், கையை பிடிச்சி வந்தான், நடக்கலை, முன்னாடி வந்துட்டான். அவனுக்கு கர்த்தர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங், சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதை அவன் அசட்டை பண்ணலாம், அதை மதிக்கலை, பெருசாக நினைக்கலை. அசட்டை பண்ணுனா அவனுக்குள்ள அதை குறித்து பெரிய கசப்பு தான் இருந்துச்சு. கசப்பு இருந்ததுனால தேவன் அவனுக்கு வைத்திருந்த கிருபை இழந்து போனான் இருக்கு. இதுக்கு எனக்கு இதனால என்ன பிரயோஜனங்கிறாங்க. அவன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பிரயோஜனம், என்ன லாபம், நான் செத்து போறேனேங்கிறான். நிறைய மக்களுடைய மனதில் அந்த என்ன இருக்குங்க, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து என்ன பிரயோஜனம், என்ன லாபம், நான் கஷ்டத்தில் படுறேன்னா நீங்கள் வாக்கு தத்தத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறோம்னு அர்த்தம், டிஸ்பைஸ் பண்ணுறோம், மட்டமாக நினைக்கிறோம்னு அர்த்தம். எப்படி வந்துச்சு? மரணத்தை சூஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படி வந்திருக்கு? எண்ணம். அப்புறம் அதை சிந்திக்கிறோம், அப்புறம் பேசுகிறோம். கடவுள் அறியாத மனுஷன் பாருங்க, எத்தனை முறை தோத்தா கூட மனதில் தோல்வி எடுக்க மாட்டாங்க. தோல்வி எடுக்காமல் இந்த முறை ஜெயிச்சிடலாம், இந்த முறை வேலை வந்துடலாம், நம்ம தோல்வி அடைய மாட்டோம், அப்படி பேசி 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 கடவுளை அறியாத மனுஷன் ஜெயிச்சு வேலை வராங்க. நான் சொல்கிறது, கர்த்தரை அறிந்த மனுஷன் அவனுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அவனுக்கு இருக்கிறது வெறும் மனுஷியமான எண்ணம் மட்டும் இருக்கு. அது அடைச்சி மேலே அது பிரின்சிபல், அது பிரமாணம். ஆனால் தவறான எண்ணத்தை எடுத்து நம்மளாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி நினச்சிட்டோம்னா
மரணம் உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பிசாசு சொல்லுவான், நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிற, இருந்து என்ன பண்ண போகிற, நீ இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனமா, யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம், குடும்பத்துக்கு பிரயோஜனமா, யாருக்கு, சும்மா தானே இருக்கேம்மா. நம்முடைய அதே யோசிச்சிட்டே இருங்க. அப்படியே அந்த உட்கார்ந்த இடத்த விட்டு நம்மளால் எந்திரிக்க முடியாதல உட்காந்துருப்பாங்க. அப்படியே சோர்ந்து உட்காந்துருவோம். அப்படியே அந்த எண்ணம் வரல உங்களுக்கு வந்துடும். அந்த எண்ணத்தை அப்படி ஃபீட் பண்ணுவ. நீ என்ன எதுக்கு இருக்கிற, உன்னால யாருக்கு பிரயோஜனமா? அப்போதான் அந்த எண்ணத்தை உதறி தள்ளிட்டு வெளியே வரணும். இல்லை, கர்த்தர் எனக்கு நோக்கம் வச்சிருக்கிறார், திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் வாழ்வதற்கு இந்த பூமியில் இருக்கேன்னா என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாருன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை உதறி தள்ளிடலாம். கையில் வந்து சொல்லுவோம், தேவன் எனக்கு மேன்மையான எண்ணங்களை, உயர்ந்த எண்ணங்களை, நல்வாழ்வின் எண்ணங்களை வைத்திருக்கிறார். நான் அந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆமேன். ஒரு முகாந்திரம் இருக்கு, முகாந்திரம் இல்லாமல் இல்லை. அன்னைக்கு தாவீது சொன்னார் பார்த்தீங்களா, நான் சும்மா வரல, ஒரு முகாந்திரம் காசு இருக்குன்னாரு. நம்ம இருக்கோம்னா ஒரு முகாந்திரம் இருக்கு. இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கீங்களா? அப்போ முகாந்திரம் இருக்கு. ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிறார்னு அர்த்தம். ஆனால் ஏசா சொன்னா என்ன பிரயோஜனம்னா, என்ன பிரயோஜனம்? அவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அற்பமாக நினைக்கிறாங்க. ஆனால் கூட ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு பிரச்சனை இல்லை என்ன கொடுங்குறான், உனக்கு பிரச்சனை இல்லை என்ன கொடுத்து நான் வாங்கிக்கிறேங்கிறான். கர்த்தர் நமக்கு பெரிய திட்டங்கள், மேன்மையான திட்டங்கள், மகிமையான திட்டங்கள். மகனே மகளே, உனக்காக நல்ல எண்ணங்களை வச்சுருக்கிறேன், நல்ல திட்டங்களை வச்சுருக்கிறேன். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக பெரிய திட்டங்களை வச்சுருக்கேன். உன் குடும்பத்தை குறித்து நல்ல திட்டம் வச்சுருக்கேன், உன் மகனை குறித்து நல்ல திட்டம் வச்சுருக்கேன், உன் மகளை குறித்து நல்ல திட்டம் வச்சுருக்கேன்னா என்ன செய்யணும்? அப்படியாக்கும் அப்படின்னு கூடாது. இதெல்லாம் நம்ம ஊரில், இந்த ஊரில் தான் கண்டுபிடிச்சிட்டு இந்த வார்த்தைகள்லாம். அப்படியாக்கும் என்னவா? அப்படியாக்கும்னா அப்படியாக்கும், சலனமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எனக்காக நல்ல நோக்கம் வச்சுருக்கீங்களா, நல்ல திட்டம் வச்சுருக்கீங்களான்னு பரவசம் அடையணும். குதிக்காட்டா கூட அட்லீஸ்ட்டு ஒரு சிரிப்பாச்சும் இருக்கணும். ஒரு படுத்துக்கிட்டு சோர்ந்து போய் படுக்கிறீங்க, ஒரு எண்ணம் வந்தோடனே அப்படி துள்ளி எந்திரிச்சு பெட்டை விட்டு அப்போ நான் உள்ள வேலை செய்யணும்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு சொல்கிறாரு, உனக்கு கடல்லாம் அடைப்பேன், துன்பத்திலேருந்து வெளியே வருவேன், வெளியே கொண்டு வருவேன்னா சிந்திக்கணும். சிந்திச்சு அதை விசுவாசத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், மகிழ்ச்சியாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டிப்ரெஸ் ஆகிட்டிங்கன்னா வாழ முடியாதுங்க. எலியா சொன்னார், நான் மட்டும்தான் இருக்கேன், ஆனால் என்னையும் கொலை செய்யலான்னு இருக்காங்கண்ணா. அவனுக்கு ஏன் பெரிய தன் மேலே இருந்த அபிஷேகத்தை குறித்து அந்த நேரத்தில் அவருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. பெரிய அபிஷேகம் அந்த மனுஷன் மேலே இருந்த அபிஷேகம். தனி மனிதனாக ஒரு தேசத்தை கர்த்தருக்கு நேரம் கொண்டு வந்தார். சில மக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுவீங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும், பல்லு வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும். பேசலாம், 1000 பேசலாம், நான் அனுபவிக்கிறது எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டது ஒருத்தங்க கூட கிடையாது. நான்லாம் கஷ்டப்பட்டதை நான் உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுங்களேன், கல் கரைஞ்சிருங்க, கல் கரைஞ்சிரும். அப்படிமா அப்போ ஒன்று சொரு நமக்கு கரைஞ்சாரு கண்ணீர் வந்துடும் அவனும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற ஒன்றும் ஸ்பெஷலாக அவங்களுக்கு நடந்துடல. எல்லா மனுஷனுக்கு நடந்துதான் உங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு. சிலர் வெளியே வந்தான், சிலர் அப்படி இருந்தான். வித்தியாசம் என்னன்னா, சில மனிதன் விசுவாசான், சில மனிதன் விசுவாசிக்கிற, அவ்வளோதான். அது ஒன்று தான். விசுவாசிக்கிற மனிதன் வெளியே போனான், விசுவாசிக்கிற மனிதன் சக்ஸஸோடு வெளியே போனான். பிரச்சனையிலேருந்து விசுவாசிக்காத மனிதன் அதிலேயே போயிட்டான். திரும்பி சொல்லுவேன், நான் எதிர்காலத்தை குறித்து பயப்படவில்லை, கலங்கவில்லை. தேவன் எனக்கு மகிமையான எதிர்காலத்தை, வெற்றிகரமான எதிர்காலத்தை வாக்கு பண்ணியிருக்கிறபடினாலே நான் எதிர்காலத்தை
சந்தோஷத்தோடு எதிர்நோக்குகிறேன். ஆமென். உடனே அப்படியே வந்துட முடியாது. சினிமாவில் வரும்போது ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் போது முடிஞ்சவொடனே பஸ் ஓனர் ஆயிடுவாங்க. அப்படி ஆக முடியாது. அவர் பஸ்ஸில் டிக்கெட் கிழிச்சிட்டு இருப்பார், முடிஞ்சவொடனே பஸ் ஓனர் அவர். அப்படி நடக்காது. அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஏசி 55 திருப்போம். ஏசி 55 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் நம்மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்தது. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு பெரிய நினைவுகள் வச்சிருக்கிறேன். அது கேட்கும்போது நம்முடைய மூளை அறிவுக்கு அது எட்டாது. நம்முடைய பகுத்தறிவு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், நடக்கிற நிகழ்வுகள், அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது மாதிரி தெரியாது. ஆனால் விசுவாசத்தில் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் என்னை நோக்கி ஒரு காரியம் சொல்கிறார் என்றால் அது நிச்சயமாகவே நல்ல நினைவுகளாக தான் இருக்கும். இந்த கண்களை தாண்டி தேவன் எனக்காக என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை இந்த உள்ளே இருக்கிற கண்ணை கொண்டு நான் பார்க்குறேன்னா, நான் விஷயம் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்பொழுது என்ன உண்டாங்கன்னா, ஆவியானவர் என் மனதில் வேலை செய்கிறார்னு அர்த்தம், பிக்சரை போடுறாருன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே தரிசனத்தை குறித்து பேசும்போது பேசியிருக்கேன். வேத வாக்கியங்களை எழுதுனாங்க இல்லையா, வேத வாக்கியங்கள் எழுதும்போது முதல்ல அவங்களுக்கு வந்து விஷனில் தான், அதாவது படங்களாக தான் பார்த்தாங்க, எழுத்துக்களாக பார்க்கல. அவங்க வந்து படங்களாக பார்த்தாங்க, படங்களை எழுத்தாக மாற்றினாங்க. என்ன விஷன் பார்த்தாங்களோ விஷனை லெட்டராக மாற்றினாங்க. திரும்பி நம்ம பைபிள் படிக்கும்போது என்ன எழுத்தாக இருக்கிறதோ திரும்பி நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பைபிள் விளங்குதுன்னு அர்த்தம். திரும்பி அப்படி வெறும் எழுத்துக்களாகவே போதுன்னா இன்னும் அதை நீங்கள் டீகோட் பண்ணலை, அதை நீங்கள் புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். இந்த கண்களை தாண்டி தேவன் உனக்கு நல்ல திட்டம் வச்சிருக்கிறார், நோக்கம் வச்சிருக்கிறான்னு ஆவியானவர் எந்த விஷயனை கொடுத்து எழுத வச்சாரோ அதே விஷயம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா வேலை செஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை, அந்த தரிசனம் வேலை செஞ்சுன்னு அர்த்தம். அப்படி தான் காரியம் நடக்குதுங்க. எல்லாருக்குமே அப்படி சூப்பர் நேச்சுரல் வர கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஆரம்பம். அதனால் வேதம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத, அதை வந்து அற்பமாக நினைக்காத. இப்போ ஒரு லெவலில் இருக்கமா, அற்பமாக நினைக்காதீங்க, மட்டமாக நினைக்காதீங்க, அவங்க மாதிரி இல்லையேன்னு நினைக்காதீங்க. வருவோம். நானும் இந்த ராஜபாளையத்துக்கு வரும்பொழுது 2 பேர் தான், சில நேரத்தில் 2 பேர், சில நேரத்தில் 1 பேர், சில நேரத்தில் நான் மட்டும், நானும் கர்த்தரும் மட்டும்தான் இருந்தோம், வேற இல்லை. நான் யாரை குறித்தும் வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இருக்கும், உணர்வுகள் இருக்கும். ஆனால் என்னுடைய அழைப்பை நான் வந்து அப்பமாக நினைக்கலை. கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பை நான் அசட்டை பண்ணலை. எனக்கு என்ன தெரியுமோ அதில் நான் உண்மையாக இருந்தேன். கர்த்தர் அதனால் கவனிங்க, ஊழியங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை இன்றைக்கி மக்கள் பல நோக்கத்துக்காக ஊழியத்துக்கு வர்றாங்க. சில மக்கள் ஊழியத்துக்கு வந்தால் பணம் கிடைக்கும் இருக்க, வரல இவருக்கெல்லாம் நிறையா பணம் இருக்குது, 1.5 கோடிக்கு இடம் வாங்கிட்டாங்கிறாரு, 2 கோடிக்கு இடம் சர்ச்சு கட்ட போகிறேங்கிறாரு. அப்போ ஊழியத்துக்கு வந்தால் காசு புரளும் இருக்க, நம்மளும் ஊழியக்காரனாயிரம் இருக்கா நினச்சிங்கன்னா சோத்துக்கு திண்டாடணும். சோத்துக்கு திண்டாடணும் எனக்கே தெரியும், இப்படி பாட்கள்லாம் தெரியும். நீ வீடு வீடாக போய் ஜெபம் பண்ண போகணும். எதுக்கு? காணிக்கை வாங்க போகணும். அவங்கள ஆசீர்வதிக்கல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக போகணும். அது வேற. ஆனால் அழைப்பு இருக்கு, நோக்கம் இருக்குன்னா என்ன இருக்கோ அதில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர்ட்ட கொடுக்குறாங்க இல்லையா, 5 அப்பம் 2 மீன், மற்றவங்களாம் அது ஏமாத்துறனா. கர்த்தர் அதை அசட்டையாக நினைக்கலைங்க, அதை வந்து ஆசீர்வதிச்சாருன்னு இருக்கு. ஆசீர்வதிச்சாரு, அது விஷனா பார்க்குறாரு. பார்த்தோன்னா 20,000 பேர் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கு. கையில் உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு தொழில் இருக்கா? ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடுதா? நொந்துடக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாது.
என்ன இருக்கிறதோ இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க, மேன்மையாக நினைங்க. அதை நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்க. ஒரு நன்றியுள்ள இருதயம் இருக்காது. முறுமுறுக்கிற ஆட்கள், குறை சொல்கிற ஆட்கள் முன்னேறி போக முடியாது, அதே நிலையில் இருப்பாங்க. கர்த்தரை வாழ வைக்கிறாரா? ஏன்? அவருடைய மான மரியாதை நம்மகிட்ட இருக்கு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை அவருடைய மான மரியாதை இருக்குது. கிராமத்துலேருந்து வாரம், தெருவிலேருந்து போகிறோம். சர்ச்சுக்கு போனாங்கடா, போகும்போது நல்லா தான் போனாங்க, போகும்போது காரில் போனாங்க, இப்போதும் சைக்கிளில் போகிறாங்க, அடுத்து பாத யாத்திரையாக போவாங்க இருக்க அப்படின்னா அவருக்கு மான மரியாதை போயிடும். அவருடைய நாமத்தின் மகிமை, நம்முடைய நல்வாழ்வு ரெண்டுமே இருக்குது. நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிமையாக இருக்கணும். நான் சொல்கிறது விளங்குதுங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 பேருக்கு பிரியமாக வாழ நினச்சேன். ஒன்று மிஸ்டர் ஜெயராமன், இன்னொருத்தர் யெகோவா தேவன். ஜெயராமன் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவோட பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். நான் ஊர்லேயும் எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. வாத்தியார் மகன்னா ஒரு ரெப்புடேஷன் இருந்துச்சு. ஏன்னா வாத்தியார் நல்லா இருந்தார். வாத்தியார் மேலே யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது, அப்படி இருந்தார். அதே மாதிரி எங்கள் அப்பாவை நான் மரியாதை கொடுத்து வாழ நினச்சேன். அதே மாதிரி இப்போ இன்னும் அதை காட்டில் நல்ல அப்பா இருக்கார். அந்த அப்பா என்னை குறித்து நிறையா நினச்சார். பாவம், அவர் பார்க்க முடியல. ஆனால் இந்த அப்பா நிறையா நினச்சிருக்கிறாரு. அவர் நினச்சதை கொஞ்சம் என் வாழ்க்கையில் பார்த்து இருக்கிறார். நினைப்பு இருக்கா? நல்ல நினைப்பு இருக்கா? பிசாசு சொல்கிறத நம்பாதீங்க. நீ தான் வெளியே வரமாட்டா, இப்படி தான் இருப்பேம்மா, இப்படி தான் இருப்பேன். நீ யோசிச்சு பாரு, நீ வெளியே வருவதற்கு என்ன இருக்குமா? இன்னும் இருக்கிற நிலையிலிருந்து நீ அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையம்மா. சுற்றி பாரு, எல்லாமே அடைச்சது மாதிரி இருக்குமா. நினச்சி பாருங்க, எல்லாமே லாக்கான இங்கே வெளியே வரக்கான வாய்ப்பே இல்லை மாதிரி இருக்கும். நம்பாதீங்க, அவன் பொய்யன். நெகட்டிவான எண்ணம் வந்துச்சுன்னா அது பொய் சோர்ஸ்லேருந்து வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்களை அப்படியே சோறு வர வச்சிருச்சா, அது கர்த்தர் சொல்லன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை கவலையோடு இருக்க விரும்ப மாட்டாருங்க. உங்கள் பிள்ளை ரொம்ப கவலையாக இருக்குது, என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, இப்போ தான் அவனுக்கு அக்கறை வந்திருக்குமீங்களா? இது வரைக்கும் கவலையே இல்லாமல் சுற்றி தெரிஞ்சான், இன்றைக்கி தாண்டா கவலைப்படுறான், நல்லா கவலைப்படுறான். ஏன்டா கவலைப்படுற, என்னடா பிரச்சனைன்னு கேட்போம். கேட்க மாட்டோமா? நமக்கே இவ்வளோ அறிவு இருந்துச்சுன்னா அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் கவலைப்படுகிறீங்கன்னா ஏன் கவலைப்படுற, எது கவலைப்படுற, யார் என்ன உன்ட்ட சொன்னாங்க? அன்னைக்கு ஆதாம் ஓடி ஒளிஞ்சான், உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? நீ யார் உனக்கு சொன்னான்னு கேட்டார். உனக்கு யார் இந்த செய்தியை உனக்கு யார் சொன்னான்னு கேட்டார். நிறைய நேரத்தில் நம்ம பயப்படுறோம், கலங்குறோம்னா ஏதே ஒரு செய்தியை கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இருக்கிறதுல உண்மையாக இருக்குங்க, கர்த்தர் மேலே கொடுப்பாருங்க. கர்த்தர் ஒருத்தனுக்கு ஒரே ஒரு தாளம் தான் கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 5. 2 கொடுத்தவன் 5 கொடுத்தவனை பார்த்து பொறாமப்படலை. அவனுக்கு அவ்வளோ இருக்குது, நமக்கு 2 தானான்னு சொல்லலை. அந்த 1 உள்ள ஆள் தான் பொல்லாத ஆள். அவன் இருக்கிறதில் நன்றியா இல்லைங்க. அவன் 1 கொடுத்துருந்தது 1 2 ஆக்கியிருந்தாருன்னா அந்த 5 10 மாற்றினா பார்த்தீங்களா? அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே உன்னுடைய எஜமானுடைய இளைப்பாறுதலில் பிரவேசினார். 5 10 ஆக்கிறவனுக்கு 2 4 ஆக்கிறவனுக்கு அதே தான் சொன்னாருங்க. அதே வார்த்தைகள். 1 2 ஆக்கியிருந்தானா அவனுக்கு அதே தான் கிடைச்சிருக்கும். என்ன இருக்கோ நன்றியா இருங்க, இன்னும் கொடுப்பாரு. அதை கொடுத்து இன்னும் கொடுப்பாரு. அப்போ 1 2 இருக்கு, 2 4 இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும். சொல்லுவான், உனக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களுக்குலாம் எவ்வளோ செஞ்சுருக்காரு, உனக்கு என்ன தான் செஞ்சுருக்காரு, ஒன்றும் செய்யலையே. அம்மா ஒரு வேலை இருக்கா, நன்றி சொல்லுங்க. நன்றி சொன்னீங்கன்னா அந்த நினைவுகளுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அசட்டை பண்ணலன்னு அர்த்தம். டிவிஎஸ் எக்ஸலில் தான் வரீங்களா, நன்றி சொல்லுங்க. அடுத்து ஹீரோ ஹோண்டாவில் வரலாம், அப்புறம் புல்லட்டில் வரலாம். இருக்கிறத நினச்சி நன்றி சொல்லுங்க. சில கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், உடனே சொல்லக்கூடாது எல்லாமே ஒன்றுமே நல்லா நடக்கலை.
யாக்கோபு சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு எல்லாமே தீமையாக நடக்குது, எனக்கு எதிராக நடக்குதுன்னார். எதிராக நடக்குது, நல்லா தான் நடக்குதுங்க. கர்த்தர் வேலை செய்கிறார்னா நல்லது நடக்குது. ஆண்டவர் சொன்னா, என் வார்த்தை வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாதுன்னார். அனுப்பின காரியமாகும்படி வாக்கியம். எப்படி ஒரு நிலத்தில் விதை விழுகிறதோ அதே மாதிரி வசனம் உள்ள விழுந்து நீர் பாய்ச்சிச்சுன்னா கொஞ்ச நாள் வெளியே வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, ரொம்ப வரல, 10 வருஷம்தான். நான் அவங்களோட பேசும்போது ஒரு 20 வருஷம் இருக்குமான்னு, 10 வருஷம்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்த வீடு ஓட்டு வீடு பிரான்ஸில், ரொம்ப கீழான நிலை, ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நல்ல வீடு, 3 டாப் கிளாஸ் வண்டி, குரோரில் இருக்கிற வண்டி, 25 பேருக்கு வேலை கொடுக்குறாரு அவர். 10 வருஷத்தில் மாறிடுச்சுங்க. 10 வருஷத்தில் வாழ்க்கை மாறிடுச்சுங்க. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தையோடு இருந்தீங்கன்னா 10 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. மாறாதா? மாறும். ஆனால் என்ன செய்கிறீங்களோ அதில் நன்றி உணர்வு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருங்க, என் ஊழியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேங்கிறார். எனக்கு என்ன கொடுத்துருக்குதோ அது குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன், மெச்சிக்கொள்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு நினைவுகள் உள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தோடு சொல்லுங்க, ஒரு நிமிடம் கூட கவலைப்படாதீங்க, கன்னத்தில் கை வைக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. அந்த எண்ணத்தை தாங்கி பிடிக்கிறது அப்படி, அந்த அது ரொம்ப பாரமாக இருக்கு இல்லையா, அதை அப்படி ஒரு உண்டு கொடுத்து அப்படி நிப்பாட்டுறது. வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் திருப்போம். சங்கீதம் 32, சங்கீதம் 32:11. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த சத்தம் விடுங்கள்ங்கிறார். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். களிகூறுங்கள், பி கிளாடுங்கிறார். பி கிளாடா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அது என்னது? கட்டளை. முடிஞ்சா சந்தோஷமா இருந்து சொல்லல, களி கூறுங்கள். ஆங்கிலத்தில் பி கிளாட் இருக்கு. பி கிளாட்னா கட்டாயமா சந்தோஷமா இரு. வசனத்தை படிக்கிறோம், வசனத்தின்படி நடக்கணும். அப்ப வசனத்தை படிச்சோன்னு என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்த களிப்பு இருக்கணுமா? இருக்கணும். நல்ல வசனம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது, நல்ல வசனம் தான். எதுக்கு நீதிமான்களே களி கூறுகள்னு சொல்றாருன்னா, எப்போ நான் நல்ல தகப்பன், நல்ல ஆண்டவர், உனக்கா நல்ல பிளான் வச்சிருக்கேன், நல்ல நோக்கம் வச்சிருக்கேன், அதனால சோர்ந்து போகாத, கவலையா இருக்காத, எந்திரிச்சு வா. அப்படின்னா ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கணும்? வெளியே அப்படி இடிச்ச புலி செல்வராஜ் மாதிரி இருக்கக்கூடாது. யாருன்னு கேட்காதீங்க. அது நல்லா கவனிங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய செல்வராஜ் இருக்காங்க, நான் அந்த செல்வராஜ் சொல்லலை. எந்த சலனமும் இல்லாமல் வாழக்கூடாது. ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, கீழ்ப்படுகிறீங்கன்னு அர்த்தம். விசுவாசங்கிறது எப்போவுமே நம்பிக்கைக்கு நேராக போகுது, மண்பிக்கை அடுத்து எங்கே போனால் கிளாடுக்கு போகுது, மகிழ்ச்சிக்கு நேராக போயிடுது. வாசிப்போம் சங்கீதம் 35. விசுவாசம் தாங்க சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது, சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன இருக்குங்க, அது அவிசுவாசம். விசுவாசம் எப்பொழுதுமே களி கூறுகிறது. சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து. இந்த மகிழ்ந்துங்கிற வார்த்தை ஆங்கிலத்தை பயிர் படிச்சுன்னா பி கிளாடுன்னு இருக்கும். கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும், எப்போ பார்த்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்? என்னுடைய நல்வாழ்வை விரும்புகிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அவருக்கு மகிழ்ச்சி, மகிமை செலுத்திக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கணும்.
சந்தோஷமாரு, சிரிப்பாரு, மகிழ்ந்து கரிகூர்னு என்ன செய்யணும்? அப்படியாக்கும் அப்படின்னு கூடாது. சிரிக்கணும், மகிழ்ச்சி அடையணும். இல்லை எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? அது ரிபல்லியஸ், அது வந்து ரிபல்லியஸ் ஸ்பிரிட். அவர் என்ன சொன்னாலும் நான் சிரிக்க மாட்டேன், அப்படி தான் இருப்பேன். எனக்கு எந்த விதமான ஹோப் கிடையாது, எதிர்காலத்தை குறித்து எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, நான் அப்படித்தான் உருன்னு தான் இருப்பேன்னா நீங்கள் முரட்டாட்டம் உள்ள ஆளுன்னு அர்த்தம். கர்த்தர் சும்மா சொல்லலைங்க. உன்னுடைய நல்வாழ்வை விரும்புகிறேன், உனக்கு நல்ல எதிர்காலத்தை விரும்புகிறேன், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து ஊழியக்காரருடைய ஊழியக்காரனா ஊழியக்காரர் மட்டும் சொல்லலை. பெரும்பாலும் இந்த வசனத்தை வந்து குறிப்பாக ஊழியக்காரங்க வியாதிப்பட்டாங்கன்னா அந்த வசனத்தை சொல்லுவாங்க. மெய்யாவே என் சுகத்தை விரும்புகிறாரு, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதுவும் வெறும் ஊழியக்காரர்களுக்கு மட்டும் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொன்னது. ஏன் ஊழியக்காரங்க? பழைய ஏற்பாட்டில் அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள், அத்தனை பேரும் சர்வன்ஸ், அத்தனை பேரும்னா அத்தனை பேரும். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்கள் கிடையாது, இன்னைக்கு பிள்ளைகள். பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமேன்னு இருக்கு. ஒரு பெரிய பிளான் வச்சு கர்த்தர் சொல்றார், பி கிளாட்னு என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணுங்க. இந்த பீன் வருது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை ஆதியா 1 இருக்கு. லெட் தேர் பீன்னாரு. அந்த சொன்ன உடனே இயற்கை மண்டலம் ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க. இந்த உலகத்திலேயே கர்த்தர் வந்து மாற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆள்னா மனுஷன்தான். அவன் தாங்க ரொம்ப மனுஷன். மீனை சொன்னால் கூட கேட்டுருங்க, அவனை கொண்டு போய் அப்படியே கவிட்டு போய் அந்த கடலை விட்டுறான்னா அப்படியே கண்டு போய் கடலை விட்டுரும். எல்லாவற்றையும் சரி பண்ணிடலாம். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த சுயாதீனம் இருக்குது பார்த்தீங்களா. சில கஷ்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். அதிலிருந்து வெளியே வரணும்னா நான் ஒரு சூஸ் பண்ணணும், நான் தெரிந்தெடுக்கணும். நான் சந்தோஷத்தை தெரிந்தெடுப்பேன், மகிழ்ச்சியை தெரிந்தெடுப்பேன், நான் களி கூறுவேன், சந்தோஷப்படுவேன்னா விசுவாசத்துக்கு நான் கொடுக்குற ரெஸ்பான்ஸ். சர்ச்சுக்கு போகிற மக்கள் பாருங்க, போகும்போது தயவு செய்து முகம் தொங்கலோடு போயிடாதீங்க, சும்மாண்டாலும் சிரிச்சுட்டே பேசுங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா அப்படி சும்மா போகும்போது நான் சும்மா சிரிச்சுட்டே சிரிப்பு வரலாட்ட கூட சிரிச்சுட்டே பரவாயில்ல, சர்ச்சுக்கு போகிறேன் சிரிச்சுட்டு போகிறானே அப்படி நினைப்பான். இதே நல்லது சொல்லி கொடுப்பாங்க கூட, போகும்போது ஒரு மாதிரியா போனாங்க, சிரிச்சுட்டே போகிறாங்க அப்படின்னு நினைப்பான். சில மக்கள் போகிறவங்க சர்ச்சுக்கு போனோம் அப்படியே சுரிச்சு போயிட்டு சுரிச்சிட்டு வருவான். அப்படியே சிரிப்பே இருக்காதுங்க, முகத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் இருக்காதுங்க. ஏன்? எதையும் நம்ப முடியல, எதையும் எதிர்பார்க்க முடியல. அது 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 நல்ல லைஃபே இல்லைங்க. கர்த்தரை வந்து தப்பாக காமிக்கிற ஒரு வாழ்க்கை. பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகுது, சோகம் அப்படியே போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் என்னப்பா, ஏன்பா ஏன் ஒரு மாதிரியா போகிறப்பா, அப்பா திட்டினாங்களா கேட்பாங்களா? நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு ரொம்ப அப்படியே பரிதாபமாக போகிறீங்கன்னு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? அசிங்கங்க. சந்தோஷமாக போங்க, எனக்கு பிரச்சனை இருந்தால் கூட களி கூறுதலோடு போங்க, பிரச்சனை மாறிடுங்க. விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எரியோ க்ளோஸ்டு, பெரிய வால். கர்த்தர் என்ன சொன்னார்? சந்தோஷப்பட்டு கத்துனாரு. இப்போல்லாம் இந்த உலகமே இல்லை தெரியுமா, அந்த கத்துறது ஆர்ப்பரிக்கிறது இதெல்லாம் கேட்கல தெரியுமா. இப்போ வந்து மனுஷனுக்கு வந்து புத்தி மழுங்கிருச்சு. அன்றைக்கி எதாவது சொன்னாங்க, இந்த ஜாட் சிபிடியா என்னது ஜாட்பிட்டியா, அதை பார்த்தீங்கன்னா புத்தி மழுங்கிருங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே அதில் படிச்சுன்னா இவன் யோசிக்க மாட்டான், என்ன செய்யறது இவன் யோசிக்க மாட்டான். அது போட்டோம்னா உடனே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுதுங்க. அது வேணா என் பொண்டாட்டி எப்படின்னு கேட்டு பாருங்க, அது சொல்லுதான் தெரியல, அது தெரியாது. அதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் அது குழம்பிடும், தெரியலையே அப்படின்றோம். மற்ற எல்லாத்துக்குமே பதில் சொல்லுது. இன்னைக்கு இருக்க உலகம் வேற, அன்னைக்கு இருந்த உலகம் வேற. அன்னைக்கு கரண்ட் போச்சுன்னா கத்துவாங்க தெரியுமா, கரண்ட் போனால் கத்துவாங்க, கரண்ட் வந்தால் கத்துவாங்க. யார் கத்துவா? சின்ன பிள்ளைங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்னைக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது, எந்த ஆரவாரமும் கிடையாது. அன்னைக்கு எரியோவை பார்த்து கத்துனாரு.
சில தடைகள் இருந்தாலும் தடைகளை உடைச்சி வெளியே வருவோம்ங்கிறது கத்துங்க, ஆர்ப்பரிங்க. அது என்னது? விசுவாசத்துக்கு கர்த்தர் கொடுக்குற ரெஸ்பான்ஸு, விசுவாசத்துக்கு நான் கொடுக்குற ரெஸ்பான்ஸு. சிரிங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, ஒரு செமினாருக்கு போயிருக்கார், 3 நாள் செமினார். அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. 2 வயசான அம்மா முன்னாடி உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டே இருந்திருக்கு. 1 மணி நேரம் அழுதுருக்காரு. பிரசங்கம் ஆரம்பிச்சிருந்து முடிகிறவர் அழுதுருக்கு 2 அம்மா. சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் கேட்கல. அடுத்த செஷன்லேயும் அந்த அம்மா அழுதுருக்கு 2 பேரும். அப்போது கூப்பிட்ட பாஸ்ட்டை கூப்பிட்டு, அவங்க ஏன் 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்கன்னு கேட்டவுடனே, அவங்க உங்களுக்காக இன்டர்செஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்காக அவங்க பரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடி 2 பேர் அழுதாங்க வச்சுங்களேன், அப்படியே குண்டு கட்டா தூக்கி அப்படியே வெளியே வச்சுட்டு, நல்லா கவனிங்க, இன்டர்செஷன் பண்ணும்போது அழுக வரும்னா அழுக வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்டர்செஷன் ப்ரேயர் வந்து வேற, அது வந்து ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த் கிடையாது. இன்டர்செசரி ப்ரேயரில் வந்து இன்னொருத்தனுடைய பாரம் அவனுடைய ஷூவில் போய் நிற்கிறது மாதிரி, அவனுடைய பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக மாறும் பொழுது அவனுடைய ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கும். அப்போ அழலாம். ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வர அழக்கூடாது. ஜெபம் முடிஞ்ச உடனே அழுகை ஆனந்த கழிப்பாக மாறணும். ரிசல்ட்டை பார்த்துட்டின்னு அர்த்தம். அவரோட ஹேயின் வந்து ஒரு புக்கில் சொல்கிறாரு, இவர் பிரசங்கர் பேரை சொல்கிறார், மறந்துருச்சு. ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க. அந்த டாக்டர் வந்து கடவுளை நம்பாதவர், அந்த சகோதரி மட்டும் கடவுளை நம்புவாங்க. இவரல்ல, ஒரு பெரிய டிஎல் முடிய சம்திங், ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் கூப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்ற நேரத்தில் அந்த வந்த எவாஞ்சலிஸ்ட் சொல்வார், அந்த டாக்டருடைய தம்பி இங்கே வந்திருப்பார். அவர் ஒரு விவசாயி. அவர் மீட்டிங்காக வந்திருப்பார். ஆவியான சொல்வார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாரு. ஜெபம் பண்ணி முடிஞ்சோன்னா அவர் அப்படி கத்திட்டு வயிறை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு ஓடிடுவார். அவர் அழுதுட்டு ஓடி கத்திட்டு ஓடுவார், அழுதுட்டு ஓடிடுவார். உடனே அந்த டாக்டருக்கு வந்து ஒரு மாதிரிய கஷ்டமாயிரும். என்ன, ஒரு பெரிய ஆளை கூப்பிட்ருக்கோம், சாப்பிட கூட்டோம்னா என் பட்டிக்காட்டத்தனமாக செயல்படுறான், பட்டுக்கு அழுதுட்டு ஓடிட்டான்னு சொன்ன உடனே இவரும் போய் அழுதுகிட்டே இருப்பார். அவருக்கு பின்னாடி போய் அந்த தம்பிக்கு பின்னாடி உட்காந்து அழுதுவார். அந்த டாக்டர் வந்து வெறுப்பில் கதவை பிடிட்டு உள்ள போயிடுவார். அவங்க 2 பேரும் அழுவாங்க. அழுது முடிஞ்சோடனே 2 பேரும் சிரிப்பாங்க. சிரித்து முடிச்சு கீழே வரும்போது அந்த டாக்டர் வந்து கதவை திறந்துட்டு வந்து, நான் பாவி என்பதை நான் ஃபீல் பண்ணேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும் பாரு. அது இன்டர்செசரி ப்ரேயர். இன்டர்செசரி ப்ரேயரில் வந்து அழுக இருக்குன்னா அழுக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த் வேறு, விசுவாச ஜெபம் வேறு. நான் சொன்னது புரியுதுங்களா? அவங்க அழுதுகிட்டே இல்லை, அவங்க அழுகை கொஞ்சம் நேரம் தான் ஆனந்த கழிப்பாக மாறிச்சு. என்ன ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சில நேரத்தில் கண்ணீர் வருதா? வந்திருக்கு, எனக்கெல்லாம் வந்திருக்கு. சில கஷ்டத்தை நினைக்கும் போது, சில சம்பவங்கள் நம்ம இருதயத்தை உடைக்கும் போது கண்ணீர் வருது, இல்லை சொல்லலை. அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், பட் ஃபார் அ மொமெண்ட்டு தான், ஒரு குறுகிய நேரம் தான். அதுக்கப்புறம் அதை தாண்டி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை பார்த்த உடனே அழுகையை தொடச்சிரும். எப்பவுமே அழுதுகிட்டு இருக்கக்கூடாதுங்க. அழுகை ஆனந்த கழிப்பாக மாறணும். வாசிப்போம் சங்கீதம் 40:16. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்கு மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய விடுதலை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லிட்டே இருப்பார்களாக. உன்னை விரும்பணுன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாகன்னு சொல்கிறான். அதனால அவன் சந்தோஷப்படுறான். 100 வசனம் வாசிப்போம். சங்கீதம் 68:3. நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து, நீதிமான்களே மகிழ்ந்து களிகூருங்க, ஆனந்த சத்தம் இடுங்கிறார். சத்தம் விடுங்கன்னா உங்களை மறந்து சத்தம் விடுங்க. நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு பிரச்சனையினால் ஆட்கொள்ளப்படுகிறீங்க வச்சுங்களேன், கண்ணீர் விட்டுருவோம். ஆனால் வாக்கு தத்தங்களால் ஆட்கொள்ளப்பட்டோம்னா சிரிச்சிருவோம், சந்தோஷம் வந்துடும். எபேசியர் 5 சொல்கிறாரு, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அது எதுக்கு கம்பேர் பண்ணுறாருன்னா, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது கம்பேர் பண்ணுறார்.
எபேசியர் 5:18 போடு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி. இந்த சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளிலும் ஞான பாட்டுன்னு சொல்லும்போது சிஎஸ்எல்ல பாடுற பாட்டு கிடையாது. கீர்த்தனைகள் ஞான பாட்டு சிஎஸ்எல் இருக்குமே அது கிடையாது. ஞான பாட்டுனா ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், ஆவியானவரால் ஏவி பாடக்கூடிய பாட்டு. சொன்னது புரியுதுங்களா? சிஎஸ்எல்ல பாடுற பாட்டு பாடலாம், நான் பாடுறேன், அது நினச்சிடக்கூடாது. ஆவியானால் நிரம்பி சந்தோஷத்தினால் பாடுகிற பாட்டு. அது என்ன சொல்கிறாருன்னா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைங்கிறார். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சிருக்கீங்க, ஆவியானவர்கள் ஆள்கொள்ளப்பட்டிருக்கீங்கன்னா உலகம் மனுஷன் உங்களை பார்க்கும்போது குடிச்சிருக்கானோன்னு நினைக்கணும். அப்போஸ் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறாங்க. எல்லாருமே நிரப்பப்பட்டு அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது மேல அறையில். எத்தனை பேர் இருந்தாங்க? என்னலையே 120 பேர் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? மேலறையில். கீழே. அப்போ கீழே இருக்கவன் சொல்கிறான், நீங்கள் குடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறான். அப்படின்னா மேலறையில் அபிஷேகத்தை பெற்று அவன் சந்தோஷத்திலேயே பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவன் தன் நிலை மறந்து வெளியே வந்துட்டான். வெறும் அந்நிய பாஷை மட்டும்தான் பேசுனான்னு வச்சுங்களேன். அவன் வெளியே வந்தான், அந்நிய பாஷை பேசுகிறான்னு என்ன நினச்சிருப்பாங்கன்னா, புது லாங்குவேஜ் பேசுகிறானே அப்படின்னு நினைப்பான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் வெறும் அந்நிய பாஷை பேசின ஆள் மாதிரி தெரியலை. அவனுடைய செயல்பாடுகள் குடிச்சவை மாதிரி தெரிஞ்சிருக்கு. குடிச்சவை மாதிரி தன்னிலை மறந்து சிரிச்சிருக்கான், பாடியிருக்கான். ஒருவேளை விழுந்து சிரிச்சானா, புரண்டு சிரிச்சானான்னு தெரியல. பார்க்குறவனுக்கு சம்திங் வித்தியாசம். வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை, செயலில் மாறி இருக்கு. அப்போ தான் இவங்கெல்லாம் குடிச்சிருக்காங்களோன்னு கேட்டவொன்னா பேதுரு சொல்றாரு, இவங்க குடிக்கலை. இது யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அது நிறைவேறி இருக்குங்கிறார். அந்த ஆவியான் நம்ம மேலே இருக்காரா? நம்மளுக்குள்ளே இருக்கிறாரா? அப்போ அதே காலத்தில் இருக்கோம்னா நம்முடைய பிரச்சனைகளை மறந்து சந்தோஷத்தினால் களி கூறணும். அதனால் அதான் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. பிசாசினால் ஆட்கொள்ளப்படுகிறோம்னா கவலையும் கண்ணீரும் மாறிடும். சிரிங்க, களி கூறுங்க, நல்லதை எதிர்பாருங்க. கர்த்தர் வைத்திருக்க திட்டங்கிறது பெருசு. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிப்போம். சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனத்தில் தான் நடக்குதோ, நல்ல சொப்பனமாக இருக்கிற மாதிரி நல்லது நடந்திருக்கு. சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு வாயில் சிரிப்பு, அதே நேரத்தில் பாட்டு. ஆனந்த சத்தம்னா பாட்டு இருக்கு. நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நம்முடைய சிறையிருப்பு திரும்பி இருக்கு, வாயில சந்தோஷம் இருக்கு, பாட்டு இருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று தேவனை அறியாத மனுஷன் சொல்றான். இன்னைக்கு ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கிறது போல தெரியலாம். முதல்ல விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, உன்னை எதிர்பாருங்க, சிரிங்க, களி கூறுங்க, எக்ஸைட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் செஞ்சிருக்கிறாரா? முதல்ல உங்களை பிள்ளையா மாற்றிருக்கிறாருங்க. உங்கள் பாவங்களெல்லாம் கழுவி இருக்கிறாருங்க. உங்கள் பாவங்கள கழுவி அவருடைய ஜீவ புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் வச்சிருக்கிறாருங்க. உங்களை பேர் சொல்லி அழைக்கிறாருங்க. யாருங்க பேர் சொல்லி கூப்பிடுவோம்? நம்ம விரும்புகிறவங்கள பேர் சொல்லி கூப்பிடுவோம். எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம். கர்த்தர் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோன்னா எனக்கு சொந்தமானவன் கூப்பிட்றாரு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக நினச்சிக்காதீங்க. வேதம் சொல்கிறது, இப்பொழுது அனுபவிக்கும் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்லங்கிறாரு. நித்தியம் மட்டும் இல்லை, இனி வருகிற கர்த்தர் வைத்துக்க மகிமையான திட்டங்கள் நோக்கங்களுக்கு இப்பொழுதுக்கு பாடுகள் கம்பேர் பண்ணவே முடியாது.
கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார், செய்வார், இன்னும் செய்வார். ஏன்னா நீதிமானுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம். அதை விசுவாசிக்கிறோம் என்றால் கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. கவலையாக இருக்குது, ஜெபம் பண்ணுவீங்களா? இல்லை, பண்ண மாட்டேன். பிரசங்கம் கேளுங்க, நல்லதை சிந்திப்போம். வேதனையாக இருக்குது, சரீரத்தில் வேதனையாக இருக்குது, ஜெபம் பண்ணுறேன், அது வேற. ஆனால் கவலை மனதுக்கு எண்ணங்கள் மூலமாக தான் போகணும். ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு வசனம் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு வாக்குத்தத்தை பேசுகிறாரு, அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கவலை பறந்துடும் அப்படியே. அப்படி உங்களுக்கு ஊழியம் செஞ்சால் ரைட்டு. ஆனால் வசனத்தை சிந்திங்க, கேளுங்க, யோசிங்க, அதை கருத்தறிங்க. அதே யோசிச்சிங்கன்னா உள்ளே போகும், வாழ்க்கை சக்ஸஸாக மாறும். மெய்யாகவே வாழ்க்கைங்கிறது சக்ஸஸான லைஃப்பாக இருக்கும். தீமையாக இருக்காது, டிசாஸ்டராக இருக்காது, நல்ல எதிர்காலம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் செய்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக, எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி. எங்களை ஆட்கொண்ட தேவனே, எங்களை அரசாளுகிற கர்த்தாவே, நீங்கள் வைத்திருக்கிற இந்த மகிமையான திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகள், கேடு விளைவிக்கிற நினைவுகள் அல்ல. சமாதானத்தின் நினைவுகள், வெற்றியின் நினைவுகள், நிறைவின் நினைவுகளாக இருக்கிறது. காமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். இருக்கிற நிலையை குறித்து அசட்டை பண்ணாமல் அதை மேன்மையாக எண்ணி நன்றி சொல்ல உதவி செய்வீராக. கர்த்தர் சகரியாவின் தூக்கு நூலை பெருமையாக பார்த்தார் விதம் சொல்லுகிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும் சொல்லப்பட்டுகிறது. நாங்கள் அசட்டை பண்ணவில்லை, இருக்கிற நிலைக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் பெரிய நிலைக்கு நீங்களை கொண்டு சொல்வீர் என்று எதிர்பார்க்கிறோம். மற்றவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படவில்லை, உமக்கள் களி கூறுகிறோம். எங்கள் முகத்துக்கு ரட்சிப்பும் எங்களுடைய வெளிச்சமாக இருக்கிற தேவனே, உண்மை நாங்கள் இன்னும் துதிக்கிறோம். எங்கள் முகத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதிக்கும் விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கை குறித்த நீ வைத்திருக்க திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்பட்டிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமையை அகற்றி ஜீவனோடு சுகத்தோடு கர்த்தர் அருள்கள பலத்தோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றியோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.